Hi everyone. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. ரொம்ப முக்கியமான எக்ஸாம் வந்துருச்சு. நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு கெமிஸ்ட்ரி அதான் நம்ம வருஷம் ஃபுல்லாக நம்ம சொல்கிறது. அதுதான் பார்த்து படிச்சிருப்பீங்க. சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 6 நாள் டு பி ப்ரிசைஸ் நம்மளுக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு டைம் இருக்குது. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அஃப்கோர்ஸ் 2 நாள் தான் இருக்குது. 2 நாள் நான் படிக்க சொன்னேன். அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரியல, நம்ம அதை பார்த்துக்கலாம். பட் இப்போது சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 6.5 days இருக்குது. மேக்ஸ் எக்ஸாம் நிறைய பேர் நல்லா பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் அதை நீங்கள் கட் ஆஃபில் காம்பன்சேட் பண்ணணும்னா இந்த கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ கைஸ். ஸோ அப்போ இந்த 6 நாள் ப்ராப்பரான சைனை யூட்டிலைஸ் பண்ணணும். ஒழுங்காக இது வரைக்கும் படிக்காதவங்க கூட இந்த 6 நாள் ஒழுங்காக உட்காந்து நம்ம சொல்கிறத கேட்டு படித்தாங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். டேம் ஷுர். அதுக்கு நீங்கள் ஒழுங்காக படிக்கணும். உங்கள் சைடு, என் சைட்லேருந்து நான் கொடுத்துருவேன் எல்லாம் படிக்க வேண்டியது என்ன, எப்படி படிக்கணும் எல்லாம். பட் படிக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது, சரியா? ஸோ 6 நாள் நீங்கள் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ண போகிறேன் உங்கள் கூட சேர்ந்து, அதை தாண்டி உங்களுக்கு என்ன ஹெல்ப் இருக்குது இந்த வீடியோ அதான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ. நீங்கள் லைக் பண்ண தான் இன்னும் எனக்கு நிறைய மோட்டிவேஷன் கிடைக்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ண. எனக்கும் எக்ஸாம்ஸ் இருக்குது, நானும் காலேஜில் இருக்கேன். ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட், சரியா? ஸோ 6 நாள் இருக்குது. இந்த 6 நாளையும் நான் விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. பட் 6 நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னா எடுக்கலாம். நான் அவ்வளோ குடும்பக்காரன் கிடையாது. இது கம்பல்சரி கிடையாது. இது ஆப்ஷனல் தான். இந்த ஆஃப் டே நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு, இன்னைக்கு நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருக்கீங்கல்ல, ஸோ இன்றைக்கி ஆஃப் டே உங்களுக்கு ஆப்ஷனல் படிக்கிறது. பட் படிக்கிறதா இருந்தால் இதை படிங்கிறதுக்கு தான் இதை நான் கொண்டு வந்திருக்கேன், சரியா? பட் இதை படிக்கலனாலும் நீங்கள் இந்த 6 நாளில் பிளானில் எப்படி நீங்கள் அதை உள்ளே இன்சர்ட் பண்ணி படிக்கணுங்கிறது நான் என்ன செஞ்சுக்கிறேன் சொல்லிக்கிறேன், சரியா? ஸோ இன்றைக்கி ஆஃப் டே நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராப்ளம்ஸ் எடுத்து படிக்கலாம், இல்லை 1 words புக் பேக் 1 words பார்க்கலாம், இல்லைனா ஏபிசி டைப் ஆஃப் கொஷின்ஸ் பார்க்கலாம். ப்ராப்ளம்ஸ் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் 1 hour 50 minutesக்கு. அந்த வீடியோ லிங்க்கை நான் கீழே வைக்கிறேன். அந்த 1 hour 50 minutes வீடியோவை மட்டும் பார்த்து பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ப்ராப்ளம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். ஆஃப் டேயில் கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் முடிச்சிடலாம். ஒரு 2 mark, ஒரு 3 mark, 5 marks ப்ராப்ளம் எக்ஸ்பெக்டட். இல்லை எனக்கு ப்ராப்ளம் படிக்க பிடிக்கலனா 1 word படிங்க, புக் பேக் 1 word. இல்லைனா நம்ம ஏபிசி டைப் ஆஃப் கொஷின் இந்த வருஷம் ஒரு 1 மணி நேரம் வீடியோ 40 minutes ஒரு 1 hour வீடியோ போட்டிருக்கோம். போன வருஷம் ஒரு 1 hour வீடியோ போட்டிருப்போம். அந்த 2 வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கம்ப்ளீட் ஐடியா கிடச்சிரும் ஏபிசி டைப் ஆஃப் கொஷின். அந்த வீடியோ லிங்க் வைக்கிறேன். ஸோ ப்ராப்ளம்ஸ் 1 word இல்லைனா ஏபிசி டைப் ஆஃப் கொஷின், இந்த 3ல் ஏதாவது ஒன்று இன்றைக்கி என்ன செய்யணும், முடிக்கணும் படிக்கிறதா இருந்தால். இல்லை நான் ப்ராப்ளமும் படிக்கல, 1 word படிக்கல, ஏபிசி டைப் ஆஃப் கொஷின் படிக்கல, இன்றைக்கி ஒரு நாள் ஆஃப் டே எனக்கு ரெஸ்ட் கொடுங்க, பட் நான் 6 நாள் நல்லா படிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறவங்க ப்ராப்ளம்ஸ் என்ன செய்யுங்க, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி படிக்கும் போது படிச்சிருங்க. 1 words கடைசியாக படிங்க. ஏபிசி டைப் ஆஃப் கொஸ்டின் ஆர்கானிக் படிக்கும்போது படிச்சுக்கோங்க, சரியா? இல்லை நான் இன்றைக்கி ப்ராப்ளம் இல்லை 1 word இல்லை ஏபிசி ஏதோ ஒன்று படிக்கிறேன்னா உங்களுக்கு அது அட்வான்டேஜ் படிக்கும் போது. ஸோ நீங்கள் படிக்கிறீங்கனாலும் ஓகே, படிக்கலனாலும் ஓகே, பட் படிங்க அப்படிங்கிறது என்னோட ரெக்வஸ்ட், சரி? இப்போது 6 நாள் இருக்குது. நம்மளுக்கு 3 பார்ட்டாக இருக்குது கெமிஸ்ட்ரி: இன்ஆர்கானிக், ஆர்கானிக், ஃபிசிக்கல். ஸோ இன்ஆர்கானிக் லெசன் 1லேருந்து 5 வரைக்கும், ஆர்கானிக் லெசன் 11லேருந்து 15 வரைக்கும், ஃபிசிக்கல் 6 to 10th லெசன் வரைக்கும். ஸோ March 15 March 16 என்ன பண்ண போகிறீங்கன்னா கம்ப்ளீட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 5 லெசனை 2 நாள். அப்போ ஒரு நாளைக்கு 2.5 லெசன் 3 லெசன் தான் படிக்க போகிறீங்க. கண்டிப்பாக புதுசாக படிக்கிறவங்க கூட ஒரு நாளைக்கு 2 லெசனை படிக்க முடியும். ஈஸியான லெசன்ஸ் அது எல்லாமே. ஸோ என்ன செய்யுங்க, இப்போ தான் நான் இப்போ ஒரு 4 லெசன் தான் படிச்சிருக்கேன், இப்போ படிக்கிறேன்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நல்லா படிங்க. ஸோ 15th and 16th மார்க் கம்ப்ளீட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி லெசன் 1 to 5 என்ன செய்ய போகிறீங்க, படிக்க போகிறீங்க. என்ன படிக்கணுங்கிறத நான் கீழே சொல்கிறேன் பின்னாடி. தென் 17th March and 18th March கம்ப்ளீட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி லெசன் 6லேருந்து 10th வரைக்கும். இந்த ஆஃப் டேயில் நீங்கள் ப்ராப்ளம் படிக்கலனா அந்த ப்ராப்ளத்தை சேர்த்து என்ன செய்யணும், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி படிக்கும்போது நீங்கள் 17, 18 படித்து முடிச்சிடணும். இல்லை ப்ராப்ளம் படிச்சிட்டேன்னா நீங்கள் வெறும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி தியரி படிக்க ரொம்ப டைமே ஆகாது. ஒரு நாளில் படித்து முடிச்சிடலாம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை. ஸோ அப்போது நீங்கள் நல்லா என்ன செய்யலாம், ரிவைஸ் பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்க்கலாம். அதெல்லாம் நான் சொல்கிறேன் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டாக. தென் 19th and 20th March ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி லெசன் 11லேருந்து 15 வரைக்கும் கம்ப்ளீட்டாக என்ன செய்யணும், படிக்கணும், சரியா? ஓகே, இப்போ என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டேன் லெசன்ஸ். அதில் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணி படிக்கணும். இப்போது நீங்கள் ஒரு இன்ஆர்கானிக் சாப்டர் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக புக் பேக் கொஷின் படிக்கணும். அதுக்கப்புறம் புக்கின் கொஷின் படிக்கணும். புக்கின் நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நாளைக்கு இல்லை நாளை கழித்து போட்டுருவேன் மோஸ்ட்லி. ஆமாம், நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு நான் மோஸ்ட்லி கொடுத்துருவேன். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஷினை நீங்கள் என்ன செஞ்சுருங்க, படிச்சிருங்க. நாளைக்கு கொடுத்துருவேன். சார் நான் வீடியோ ஒரு நாளைக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணுறதுனால நான் அப்படி பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு மோஸ்ட்லி உங்களுக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் புக்கினுக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஷினை கண்டிப்பாக படிச்சிடலாம். இல்லை இப்போ தான் நான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க எல்லா லெசனுக்கும் நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஷினை படித்தாலே போதுமானது. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம், சரியா? ஸோ இன்ஆர்கானிக்கு புக் பேக், அப்புறம் புக்கின் இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின். இந்த 2 நாளில் இதை ஃபுல்லாக நீங்கள் என்ன செஞ்சணும், முடிச்சிடணும். இன்ஆர்கானிக் லெசன் 1லேருந்து 5 வரைக்கும் தரோவாக ஃபிங்கர் டிப்ஸில் என்ன செஞ்சணும், படிச்சிடணும். அது ப்ரீவியஸ் இயர் கம்பல்சரி கொஷினாக இருந்தாலும் சரி, ரீசனிங் டைப் ஆஃப் கொஷினாக இருந்தாலும் என்னன்னாலும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கிறதும் படிச்சிருக்கணும். புக் பேக், புக்கின் இம்பார்ட்டன்ட் படிச்சிருக்கணும். தென் 2 நாள் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி படிக்க போகிறீங்க. ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் அதே மாதிரி புக் பேக்கு
புக்கின்ல நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். தென் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் வந்து ஆஃப் டேயில் படிச்சிங்கன்னா பரவாயில்ல, இல்லைனா ப்ராப்ளம்ஸ் இம்பார்ட்டன்ட் என்ன செய்யணும், படிக்கணும். ப்ராப்ளம்ஸ் இம்பார்ட்டன்ட். ஃபார்முலாஸ் நான் கொடுத்துருப்பேன் அந்த பிடிஎஃப்லேயே, அந்த ஃபார்முலாஸை நல்லா என்ன செஞ்சுக்கோங்க, மெமரைஸ் பண்ணிக்கோங்க. தென் டெரிவேஷன்லாம் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் அதை வந்து என்ன செய்யுங்க, ஒர்க் அவுட் பண்ணி அதை டிரைவ் பண்ணி எழுதி பாருங்கள். பேக்கிங் எஃபிஷியன்சி கொஷனாக இருக்கட்டும், ரேட் கான்ஸ்டன்ட் டெரிவேஷனாக இருக்கட்டும், ஆஸ்ட்ரால் டைல்யூஷன், அதெல்லாம் எழுதி பாருங்கள். ஏதாவது ஒரு ஸ்டெப் மறந்துச்சுன்னா அப்படியே மார்க் போயிடும். இதெல்லாம் ஈஸியான கொஷின், டேரக்ட் கொஷின்ஸ். இதெல்லாம் மார்க் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம விட்டுறவே கூடாது. அதனால சொல்கிறேன். ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி புக் பேக், புக்கின் இம்பார்ட்டன்ட், ப்ராப்ளம்ஸ், அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். தென் ஆர்கானிக் படிக்கும்போது, இல்லை எனக்கு வந்து ஆர்கானிக் ரொம்ப கஷ்டம், என்னால் படிக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க லெசன் 11, 12, 13க்கு நம்ம கிராஷ் கோர்ஸ் 6 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அந்த 6 வீடியோஸ் கிராஷ் கோர்ஸை மட்டும் பார்த்து படிச்சுக்கோங்க. அதில் இருக்கிறத மட்டும் லெசன் 11, 12, 13 இது வந்து ரொம்ப முடியாதவங்களுக்கு. இல்லைங்கிறவங்க நம்ம என்ன நம்ம என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்குறோமோ மஸ்ட் ஸ்டடி கொஸ்டின்ஸ் ஆர்கானிக் கொடுப்போம், அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ 2 ஆப்ஷன் அதை தான் கிராஷ் கோர்ஸில் இருக்கிறது தான் கொஸ்டினாக கொடுக்க போகிறேன். ஸோ மோஸ்ட்லி கிராஷ் கோர்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. அது போக எக்ஸ்ட்ராவாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்கள், அதில் எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தால் அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது. 11, 12, 13க்கு நம்ம கொடுக்குற கொஸ்டின்ஸ் ஆர் கிராஷ் கோர்ஸ் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பாருங்கள். தென் 14, 15 கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிடணும், படிச்சிடணும். புக் பேக்கை கம்ப்ளீட்டாக படிச்சிடணும். அண்ட் புக்கினுக்கும் நம்ம கொடுக்குற கொஷின்ஸை கம்ப்ளீட்டாக படிச்சிடணும் ஆர்கானிக்கில். சரியா? ஸோ ஆர்கானிக் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், 6 நாள் இருக்குது. சரியா? இன்ஆர்கானிக் நீங்கள் வீடியோஸ் இல்லாமல் கூட படிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபிசிக்கல் டெரிவேஷன்ஸ் டவுட் இருந்தால் 2x வீடியோ நம்ம எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். 2x ஸ்பீடில் வச்சு எல்லாத்தையும் என்ன செஞ்சுங்க, பார்த்து படிங்க. ஆர்கானிக் புரியலைன்னா அந்த கிராஷ் கோர்ஸ் வீடியோஸ் இருக்குல்ல, அந்த கிராஷ் கோர்ஸ் வீடியோஸை 2x ஸ்பீடில் வச்சு என்ன செய்யுங்க, ஒரு இது 1 hour இருக்கும், அப்போ 6 hours. ஸோ 2x ஸ்பீடில் வச்சிங்கன்னா ஒரு நாள் என்ன செஞ்சலாம், 11, 12, 13 யூ கேன் கம்ப்ளீட் இட். தென் 14, 15க்கு அரை நாள் தான் ஆகும் படிக்கிறதுக்கு. ஸோ யூ கேன் கம்ப்ளீட். சரியா? ஸோ இதுதான் ஒரு நாள் என்ன படிக்கணுங்கிறது. தென் சோர்ஸை பொறுத்தளவுக்கு இன்ஆர்கானிக் கிராஷ் கோர்ஸும் நான் போன வருஷம் அப்லோட் பண்ணது இருக்கும். இன்ஆர்கானிக்கு ஃபிசிக்கலுக்கும் இருக்கும், ஆர்கானிக்கு இந்த வருஷம் கிராஷ் கோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த கிராஷ் கோர்ஸை பார்த்து ரிவைஸ் பண்ணாலே போதுமானது. இப்போ உட்காந்து ஃபுல் வீடியோஸ் பார்க்க முடியாது. கிராஷ் கோர்ஸ்னால் ஒரு லெசனை 1 hourல முடிச்சிருப்பேன். ஸோ அந்த தான் என்ன செஞ்சுக்கோங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்து கேட்டு எனக்கு புரிஞ்சு படிக்கணுங்கிறவங்க நீங்கள் 2x ஸ்பீடில் வச்சு இப்போ நீங்கள் ஃபுல் லெசனுக்கும் படித்தா கூட உங்களால் படித்து முடிச்சிட முடியும். அதனால நான் சொல்கிறேன். ஏன்னா 1 hour தான் எல்லா வீடியோ இருக்க போகுது. நான் இப்போ என்ன வீடியோஸ் கொடுக்கலான்னு இருக்கேன்னா, இன்ஆர்கானிக் கம்ப்ளீட் ரிவிஷன் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண வீடியோ இருக்குது, அதை கொடுப்பேன். அதை பார்த்துக்கோங்க இன்ஆர்கானிக்கு. தென் ஆர்கானிக் ஆல்ரெடி 6 வீடியோ தனியாக இருக்கும். மேபி அதை கம்பைல் பண்ணி நான் ஒரே வீடியோ உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி ஃபிசிக்கலுக்கும் நான் ஒரே வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்ஆர்கானிக், ஆர்கானிக், ஃபிசிக்கல் 3 கம்பைல் வீடியோ வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது போக 1 வேர்ட்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும், கம்பல்சரி கொஷின் எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணும், ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு வேறு எதுவும் நான் வந்து ஏபிசி டைப் ஏதாவது நடத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கொஷின்ஸ் கொடுப்பேன். ஸோ 1 வேர்ட்ஸு கம்பல்சரி. தென் சென்டம் எப்படி எடுக்கிறது அந்த வீடியோ கொடுப்பேன். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதெல்லாம் இப்போ கொடுக்கணும்னு நான் உங்கள் லீவில் இந்த 6 நாள் லீவில் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு எதுவும் வீடியோஸ் வேணும்னா ப்ளீஸ் டூ கமெண்ட். உங்களுக்கு என்ன வேணுனாலும் பண்ணுறதுக்கு ஐ எம் ரெடி. ஸோ நான் கொஞ்சம் டைம் எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அதை நான் ஒதுக்கி உங்களுக்காக வீடியோஸ் எடுக்க ட்ரை பண்ணுறேன். சரியா? ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டடி பிகாஸ் திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். அண்ட் இந்த மாதிரி 6 நாள் லீவு எதுக்கும் கிடைக்காது, அதையும் புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணவங்க நல்ல மார்க் எடுத்துருப்பாங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஸோ ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.